ஓம் சாந்தி. 3/8/2019 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிற இனிமையான குழந்தைகளே, சகோதரன் சகோதரன் என்பது உங்களுடைய அனாதி உறவாகும். சாக்காரத்தில் நீங்கள் சகோதரன் சகோதரிகள் ஆகையால் உங்களுக்கு விகார பார்வை ஒருபோதும் ஏற்பட முடியாது. கேள்வி: வெற்றியடைந்த அஷ்டரத்னங்கள் யார்? அவர்களுடைய மதிப்பு என்ன? பதில்: யாருக்கு மன அளவில் கூட விகார சிந்தனைகள் இருப்பதில்லையோ, முழுமையாக தூய்மையான பார்வை இருக்குமோ, அவர்கள்தான் அஷ்டரத்னங்கள் ஆகிறார்கள். அதாவது கர்மாதீத நிலையை அடைகிறார்கள். இவர்களுக்கு எந்த அளவிற்கு மதிப்பு இருக்கிறது என்றால், யாருக்காவது கிரகச்சாரம் பிடித்துவிட்டால் அவர்களுக்கு அஷ்டரத்னங்களின் மோதிரத்தை அணிவிக்கிறார்கள். இதனால் கிரகச்சாரம் நீங்கிவிடும் என நினைக்கிறார்கள். அஷ்டரத்னமாக மாறக்கூடியவர்களுக்கு தொலைநோக்கு பார்வை இருக்கிற காரணத்தினால் சகோதரன் சகோதரன் என்ற நிலையில் நிரந்தரமாக இருக்கிறார்கள். அடுத்தது முரளியில் பாபா கூறுகிறார், ஆன்மீக குழந்தைகளுக்கு அவர்களுடைய பெயர் என்னவென்று தெரியும். அதாவது பிராமணர்கள் அல்லது பிரம்ம குமார் குமாரிகள். பிரம்ம குமார் குமாரிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இதன் மூலமாக என்ன விஷயம் நிரூபணமாகிறது? அவர்கள் தத்து எடுக்கப்பட்ட குழந்தைகள், ஒரு தந்தையின் குழந்தைகள். பரம்பிதா பரமாத்மா சிவனுடைய குழந்தைகள் என்று பார்க்கும் பொழுது சகோதரன் சகோதரர்கள் ஆவார்கள். பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் என்று பார்க்கும் பொழுது சாகாரத்தில் சகோதரன் சகோதரி ஆகிவிடுகிறார்கள். ஆகையால் சகோதரன் சகோதரிக்குள் ஒருபோதும் அந்த விகார சம்பந்தம் இருப்பதில்லை அப்படின்றார். விகார பார்வையும் போகக்கூடாது. இந்த ஒரு பிறவியில் இது போல உங்களுடைய பார்வை மாறிவிட்டால் அல்லது அந்த விகார பார்வை இல்லாமல் இருந்தால் எதிர்காலத்தில் ஒருபோதும் உங்களுக்கு அந்த கிரிமினல் பார்வை, குற்ற பார்வை, விகார பார்வை இருக்காது. சத்தியுகத்திலேயும் நீங்கள் சகோதரன் சகோதரி என்று நினைக்கிறீர்களா என்றால் இல்லை அப்படின்றார். அங்கே மகாராஜா மகாராணியாக இருப்பார்கள், அப்படியே நினைப்பார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது தெரியும், நாம் புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கிறோம். மேலும் நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள். அல்லது இப்படியும் சொல்லலாம், நாம் புருஷோத்தம சங்கம யுகத்தின் பிகேஸ் என்று. இது ஒரு தர்மம் கிடையாது, பிராமண குலம் என்று சொல்லலாம். பிராமண குலத்தை பாபா ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். அனைவருக்குள்ளும் தூய்மை இருக்கிறது என்று சொல்லிட முடியாது. இந்த சங்கம யுகத்தில் தூய்மையாக இருப்பது கற்றுக்கொள்கிறோம். ஆகையால் பாபா மீண்டும் சொல்கிறார், நீங்கள் புருஷோத்தம சங்கம யுகத்தில் வசிக்கக்கூடியவர்கள். அடுத்தது பாபா சொல்கிறார், பக்தி மார்க்கத்தில் கதைகளில் காட்டிருக்காங்க. அதாவது சாபம் கடிச்சிடும் சிலருக்கு. அப்போ அவங்க கல்லாயிடுவாங்க, மரமாக மாறிடுவாங்க அப்படின்னு. ஆனால் அப்படி ஒன்று மாற முடியாது. கல் புத்தி உடையவர்களாக மாற முடியும் அப்படின்றார். அதாவது விகாரங்கள் இருந்தும் அந்த இந்திர சபையில் அமர்ந்து ஞானம் கேட்டாங்க அப்படின்னா அவங்க கல் புத்தி உடையவர்களாக மாறிடுறாங்க. அல்லது இறைவனுடைய குழந்தைகளாக மாறி மறுபடியும் விகாரத்தில் ஈடுபட்டாங்கன்னா அப்பொழுது சொல்லலாம் கல் புத்தி உடையவர்களாக மாறிட்டாங்க. மற்றபடி கல்லாக யாரும் மாற முடியாது, மரமாக மாற முடியாதுன்றார் பாபா. அடுத்தது பாபா அந்த அஷ்டரத்னங்கள் பற்றி சொல்கிறார். அந்த அஷ்டரத்னங்கள் கூட எல்லா ரத்னங்களுக்கும் நல்ல வேல்யூ அல்லது மதிப்பு இருக்குன்னு சொல்லிட முடியாது. ஒவ்வொரு ரத்னத்துக்கே உரிய வேல்யூ மதிப்பு இருக்குது. அதனால் இப்போ நவரத்னங்களுடைய மோதிரத்தை பண்ணி அதை நீங்கள் அணியணும் அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் நிறைய பண்ணுறாங்க. அடுத்தது பாபா அந்த மலர்கள் பற்றி சொல்கிறார். ரத்னங்கள் என்றும் சொல்லலாம், அல்லது வெரைட்டி மலர்கள் அப்படின்னும் சொல்லலாம். யார் நல்ல மலர் என்றால், எந்த பிராமணி அல்லது எந்த டீச்சர் நிறைய மலர்களை உருவாக்கி அந்த பூங்கொத்தை பாபாவிடம் கொண்டு சேர்க்குறாங்களோ அவங்க நல்ல மலர் அப்படின்னு பாபா சொல்கிறார்.
அதாவது அவங்க கொண்டு வரக்கூடிய மலர்களுக்குள்ள எந்த விதமான அவகுணங்களும் இருக்கக்கூடாது, கோபமோ அல்லது பேராசை என்ற பூதமோ இருக்கக்கூடாது. அப்பொழுது பாபா நல்ல கைடு அல்லது நல்ல மலர் என்று பாராட்டுவார். ஒரு சிலர் அந்த புதைக்குழிக்குள்ள மாட்டிகிட்டு இருக்காங்க. அவங்கள வெளியெடுக்க போய் சேவை செய்ய போய் அவங்களே அதில் மாட்டிக்கொள்கிறார்கள். மாயா யாரையும் விடாது, மிகவும் பவர்ஃபுல்லாக இருக்குது. குழந்தைகளுக்கும் இது தெரியும், இந்த விகார பார்வை மிகவும் ஏமாற்றக்கூடியது என்று. ஆகையால் உங்களையே நீங்கள் சோதித்து கொள்ளுங்கள். ஒன்று போல இருந்தாலும் விகாரத்தினுடைய பார்வை இருக்கக்கூடாது. இடையில் ஞான வாள் இருக்கணும். இந்த நேரத்தில் பாரதத்திற்கு ராகு தசை நடந்துட்டுருக்கு. முதல்ல குரு தசை இருக்கும். அந்த குரு தசை இருக்கும் பொழுது சத்தியுகத்தினுடைய தேவதைகள் உலகத்துக்கே எஜமானர்களாக இருப்பார்கள். முழு உலகத்தின் மீது ஆட்சி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். பிறகு ராகு தசை வரும். அப்பொழுது சோழி போல மாறிவிடுகிறார்கள். அடுத்தது பாபா சொல்கிறார், குருமார்கள் கிட்டே கேட்குற மாதிரி என்னிடமும் கேட்பாங்க, பாபா இந்த மாயை இன்னும் எக்ஸாமினேஷனில் நான் பாஸ் ஆகிடுவேனா, நான் லக்ஷ்மி நாராயணனாக மாறிடுவேனா அப்படின்னு கேட்பாங்க, மாயாவை ஜெயிச்சிடுவேனா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு பாபா சொல்கிறார், இப்போ நீ நல்லா முயற்சி செய்து கொண்டிருக்கிற, இதே போல் முயற்சி செய்து கொண்டே இருந்தால் நீ பாஸ் ஆக முடியும். ஆனால் இன்று இருப்பது போல உன்னுடைய முயற்சி இருக்குது என்று சொல்ல முடியாது. ஏன்னா மாயா ரொம்பவும் பவர்ஃபுல்லாக இருக்குது, புயலை கொண்டு வரும். இந்த நேரத்தில் ஓகே உன்னுடைய முயற்சி, ஆனால் கேரண்டி எதுவும் கொடுக்க முடியாது, ஏன்னா போர்க்களத்தில் இருக்கீங்க அப்படின்றார் பாபா. ஏன்னா போக போக மாயா கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை கொடுக்கும். அப்போ என்ன ஆகும்னா விகாரத்தில் ஈடுபடுவாங்க, ராகு தசையில் வந்துடுவாங்க. சிலர் ட்ரைட்டராக கூட மாறிடுறாங்க. அதாவது ஞானத்தை விட்டுட்டு போய் யஜ்யத்துக்கு அகேனஸ்டாக கூட அவங்க காரியங்கள் செய்வாங்க. இது போல் அனைத்து இடங்களிலும் இப்படிப்பட்டவங்கெல்லாம் இருப்பாங்க அப்படின்றார் பாபா. இப்பொழுது நீங்கள் பாபாவிடம் சரணடைஞ்சிருக்கீங்க. அடுத்தது பாபா சொல்கிறார், சின்ன குழந்தைகள் அப்படின்னா அவங்க கபடம் இல்லாதவர்கள், தூய்மையான மலர்கள் என்றும் சொல்லலாம். ஏனென்றால் அந்த குழந்தைகளுக்கு விகார பார்வை இருக்காது. ஆகையால் அந்த ஒரு மகானும் குழந்தையும் சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பாபா சொல்கிறார், அந்த மகானாத்மாவை விட குழந்தை உயர்ந்தது என்றே சொல்லலாம். ஏனென்றால் மகானாத்மாவுக்கு அந்த அந்த விகாரங்களுடைய நாலேஜ் இருக்கும். நாம் எப்படி பிறந்தோ அதுக்கப்புறம் அந்த விகாரங்கள் பார்த்துருப்பாங்க, அதிலேருந்து விடுபட்டிருப்பாங்க. ஆனால் சின்ன குழந்தைகளுக்கு விகாரத்தினுடைய நாலேஜ் இல்லை, விகாரங்கள் என்னவென்றே தெரியாது. ஆகையால் பாபா மகாத்மாவை விட குழந்தை உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது பாபா சொல்கிறார், ஸ்வர்க்கத்தில் நாம் உயர்ந்த பதவி அடைவோம். அதுவும் படிப்புக்கேற்றார் போல. சிலர் ஃபஸ்ட் கிளாஸ் பதவி, சிலர் சாதாரண பதவி. ஆகையால் நல்ல முயற்சி இப்பொழுது செய்ய வேண்டும். சத்தியுகத்திற்கு மலர் தோட்டம் என்று சொல்லலாம். ஆனால் இந்த உலகம் முள்காடாக இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் முள்ளிலிருந்து மலராக மாறக்கூடிய முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். முக்கியமான விஷயம், காம விகாரத்தை ஜெயிக்கணும். இந்த காம விகாரத்தை யார் ஜெயிக்கிறார்களோ அவர்கள் உலகத்தையே வென்றவர்கள் ஆகிவிடுகிறார்கள். இந்த விகாரத்தை வெல்வதற்கு இளைஞர்கள் மிகவும் முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கிறது, உழைக்க வேண்டியதாக இருக்கிறது. வயதானவர்களுக்கு அவ்வளவு முயற்சி தேவையில்லை. இன்னும் வானப்பிரஸ்த நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதை விட குறைவான முயற்சி செய்தாலே போதும். குழந்தைகள் என்று பார்க்கும்போது சிறு குழந்தைகள் அதை விட குறைவான முயற்சி. அதாவது இளைஞர்கள் அதுக்காக நிறைய அந்த விகார பார்வை, விகாரத்தை ஜெயிக்கிறதுக்கு நிறைய முயற்சி செய்யணும். வயதானவர்கள் அப்படின்னா அவங்களுக்கு இயல்பாகவே அந்த விகார பார்வை அல்லது விகாரங்கள் குறைவாக இருக்கும். வானப்பிரஸ்த நிலை அப்படின்னு சொல்லும்போது அவங்க உலகத்தில் லௌகீக ரீதியாகவே அனைத்தையும் துறந்து நம்ம அடுத்த பிறவிக்காக நம்ம ஏதாவது முயற்சி செய்யணும், சேமிக்கணும், குருமார்கள்கிட்ட போகணும், ஆசிரமத்தில் இருக்கணும்னு சொல்லி இருப்பாங்க. ஆகையில் அவங்களுக்கு இன்னும் ஈஸியாகும். குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு விகாரத்தினுடைய நாலேஜே இல்லாததுனால அவங்களுக்கு அதை விட ரொம்ப ஈஸி அப்படின்றார் பாபா.
உங்களுக்கு தெரியும் உலகத்தினுடைய ராஜாங்கம் இப்பொழுது ஆஸ்தியாக கிடைக்கிறது என்று. ஆகையால் இந்த ஒரு பிறவியில் தூய்மையாக இருந்தால் என்ன பெரிய விஷயம் அப்படின்றார் பாபா. யார் தூய்மையாக மாறுகிறார்களோ அவர்களுக்கு பாபாவுடைய ஈர்ப்பு ஏற்படுகிறது. ஆகையால் பாபா சொல்கிறார், தூய்மையாக மாறுங்கள், அப்பொழுது நான் இந்த உலகத்தை கடக்க வைத்து சிவாலயத்திற்கு அழைத்து செல்கிறேன். அங்கு அந்த தேவதைகளுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவாக தான் இருக்கும், மக்கள் தொகை குறைவாக தான் இருக்கும். ஆகையால் அப்படிப்பட்ட ஒரு புதிய உலகத்திற்கு செல்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், பாபாவின் மனதிற்கு பிடித்தவர் ஆவதற்கு குணவான் ஆக வேண்டும். நல்ல நல்ல குணங்களை கடைபிடித்து மலர் போல் ஆக வேண்டும். அவகுணங்களை நீக்க வேண்டும், யாரையும் முள் போல குத்தக்கூடாது. ரெண்டாவது பாயிண்ட், முழுமையாக தேர்ச்சி அடைவதற்கு அல்லது ஸ்காலர்ஷிப் அடைவதற்கு எந்த விகார சிந்தனைகளும் நினைவுக்கு வராத அளவிற்கு மனநிலையை உருவாக்க வேண்டும். பார்வை முழு தூய்மையாகிவிட வேண்டும். எப்பொழுதும் குருதசை இருக்க வேண்டும். வரதானம், சுயஸ்வரூபம் மற்றும் தந்தையின் சத்திய ஸ்வரூபத்தை அறிந்து சத்தியத்தின் சக்தியை தாரணை செய்யக்கூடிய தெய்வீக தன்மை நிறைந்தவர் ஆகுங்கள். எந்த குழந்தைகள் தன்னுடைய சுயஸ்வரூபத்தையும் தந்தையின் சத்தியமான அறிமுகத்தையும் சரியாக புரிந்து கொண்டு மற்றும் அந்த ஸ்வரூபத்தின் நினைவில் இருக்கிறார்களோ அவர்களுக்குள் சத்தியத்தின் சக்தி வந்துவிடுகிறது. அவர்களுடைய ஒவ்வொரு எண்ணம் சதா சத்தியமானதாக தெய்வீக தன்மை நிறைந்ததாக இருக்கும். எண்ணம், சொல், செயல் மற்றும் சம்பந்தம் தொடர்பில் அனைத்திலுமே தெய்வீக அனுபவங்கள் ஏற்படும். சத்தியத்தை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஒருவேளை சத்தியத்தின் சக்தி இருக்கிறது என்றால் குஷியில் அவர்கள் நடனம் ஆடிக்கொண்டே இருப்பார்கள். அதாவது பாபா, நான் சத்தியத்தை நிரூபிக்க வேண்டாம் அல்லது நான் சத்தியமானவன் அப்படின்னு நம்ம சொல்லவும் வேண்டாம். அந்த குஷியில் நம்ம டான்ஸ் ஆடிக்கொண்டே இருந்தால் நமக்குள்ள அந்த சத்தியத்தின் சக்தி இருக்கிறது அப்படின்றத சொல்கிறார். ஸ்லோகன், சகாஷ் கொடுக்கும் சேவை செய்யுங்கள், அப்பொழுது பிரச்சனைகள் சுலபமாக ஓடிவிடும். ஓம் சாந்தி.